வெல்கம் டு ஆர்கேசிஓசி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்துருக்கு இல்லையா கிளான் டாஸ் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டில் எப்படி ஸ்டார் எடுக்கிறது, எப்படி நம்ம பாயிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம கிளானில் வந்து ஜாயின் பண்ணோம்னா சொல்லுங்கள், வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் என்னென்னா, ஹோம் வில்லேஜில் எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ணுறீங்களோ அங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கிட்ட ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளான் கேஸ்டில் ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ரேங்கடு பேட்டில் போகிறேன். இப்போ ரேங்கடு பேட்டில் போனால் எனக்கு இங்கே கான்ட்ரிபியூட் ஆகுமா? எனக்கு இப்போ 0 கான்ட்ரிபியூட்டில் இருக்குது, நீங்கள் முன்னே பார்த்தீங்க. ஸோ இப்போ நான் ரேங்கடு பேட்டிலில் போயிட்டு எப்படி அட்டாக் பண்ணுறது, நான் இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்டார், அட்லீஸ்ட் 1 ஸ்டார் அது எடுக்கணும். பட் 3 ஸ்டார் ஒவ்வொருத்துக்கும் 3 ஸ்டார் எடுத்திங்கன்னா நீங்கள் கான்ட்ரிபியூட்டில் இருக்கிற மாதிரி அர்த்தம். ஒவ்வொரு கிளான்லேயும் 100 பேர் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு எந்த ஏரியாவை கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஹோமை கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மோன்லித்தை கிளியர் பண்ணணும். எனக்கு மோன்லித்தை கிளியர் பண்ணணும். மோன்லித்தை இந்த இடத்துல வச்சு கிளியர் பண்ணணும்னா நான் போட்டு கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆஹா, மோன்லித்துக்கு இப்போவும் நான் பெட்டுக்கு கொடுக்காமல் விட்ருக்கேன். ஏன் சரி, எனக்கு நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போவும் நான் பெட்டு கொடுக்கல மோன்லித்துக்கு. ஓகே, எனக்கு நோ ப்ராப்ளம். போவோம். முடிஞ்ச வரைக்கும் அட்டாக்கில் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் அட்டாக் எடுக்கிறீங்கிறது தான் மேட்ரு. ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கிங்க. கிளான் கேஸ்லேருந்து வருது. ஆர்சி வச்சு எவ்வளோ தூரம் கிளியர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆனால் நான் நினச்ச மாதிரி கிளியர் பண்ணல. பட் என்னைக்கு ஓகே, அப்புறமே இதுக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே, என்னைக்கு அடுத்தது நம்ம அட்டாக் போவோம். இங்கே வச்சு ஃபன்னலை க்ரியேட் பண்ணிக்குவோம். கீழே விழுந்த பிறகு அதே ஒரு கொடுத்துக்குவோம். இங்கே பக்கத்தில் வந்த பிறகு கடனை கொடுப்போம். கிளியர் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் 2 ஸ்டார் எடுத்தாச்சு. ரேங்கடு பேட்டில் இது எதுக்காக இந்த அட்டாக்னால் நீங்கள் ரேங்கடு பேட்டில் எடுக்கிறதும் கவர் ஆகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ரேங்கடு பேட்டில் 2 ஸ்டார் எடுத்தாச்சு. ஓகே, ஆக்சுவலி 3 ஸ்டார் எடுக்கலாம். இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி நான் 2 ஸ்டார் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து இங்கே கான்ட்ரிபியூட் ஆகிருக்கான்னு பார்க்குறோம். பார்த்தீங்களா? இங்கே 2 இது கான்ட்ரிபியூட் ஆகிடுச்சு. இப்போ 2 ஸ்டார் எடுத்தேன், 2 இது கான்ட்ரிபியூட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து என் பேரில் வந்து பார்த்தோன்னா 2 இது கான்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% பூஸ்ட் கொடுக்கல. 100% பூஸ்ட் ஒரு தடவை கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அந்தமாரி கான்ட்ரிபியூட் ஆகும். இப்போ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் நீங்கள் எடுத்து கொடுத்துட்ருக்கணும். அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இதில் வந்து கிளானில் யார் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அவங்க ஃபஸ்ட்டில் அதுமாரி வரிசையாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து நான் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு வந்து 5 இது வந்து செஸ்ட்டு வந்துருச்சு. நான் இப்போ 5 டெஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ரேரில் வாவ் எடுத்தோன்னே எப்பிக் கைஸ். வாவ், 28 ஸ்டார் வரை கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த 5 என்ன வருதுன்னு பார்ப்போம். வாவ், கோல்டு ஒன்றும் பெருசாக இல்லை. இதெல்லாம் காமனாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எப்பிக் 28 ஸ்டார் வரை வந்தது. ஓகே, கிளான் கேஸ்டில் வந்துருக்கு. இது வந்துருக்கு கிளான் கேஸ்டில் கேக்கு. இதுவும் காமனு. ஓகே, ஓ ரேரு. வாவ், இப்படி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்து ஓப்பன் பண்ண முடியும். சைன் வரை வந்திருக்கு. இப்போது நான் 5 ஓப்பன் பண்ணிட்டேன். 5 கிலோ அந்தமாரி வந்து உங்களுக்கு 20 இது கலெக்ட் ஆகும். அப்புறம் வந்து கடைசியில் வந்து டெக்கரேஷன் கிடைக்கும். இந்த டெக்கரேஷனு ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 750 வந்து பார்த்திங்கன்னா இது கிடைக்கும், ஸ்லீப்பி மைட்டி. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரேங்கடு பேட்டிலுக்கு நீங்கள் அட்டாக் பண்ணாலும். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேட்டில் அட்டாக் பண்ணாலுமே வந்து கிடைக்குமா அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு ஐடியில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம லைவில் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஓகேவா? பார்ப்போம். இதே வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாரெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்கிறது நியூஸ் வந்துருச்சிங்களா லிஸ்ட்டு. இப்போ நான் வந்து நீங்கள் ஆக்சுவலி கான்ட்ரிபியூட் பண்ணணும். கான்ட்ரிபியூட் பண்ணால் தான் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரீக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. ஓகே,
ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாரில் இதேமாதிரி வாரில் அட்டாக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நேராக போயிட்டு இப்போ சிங்கிள் பிளேயரில் நான் அட்டாக் பண்ணி காட்டுறேன், அப்பயும் கான்ட்ரிபியூட் ஆகுமா அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நான் வந்து எனக்கு 0 கான்ட்ரிபியூட்டில் இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து 0 கான்ட்ரிபியூட் பாருங்கள், என் பேர் எங்கள் சைடில் இல்லை, கண்ணனுங்கிற பேரே சைடில் இல்லை. பட் ஆனால் நான் கான்ட்ரிபியூட் பண்ணேன், இங்கே கான்ட்ரிபியூட் 0ன்னு இருக்குது. பட் இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் பிளேயரில் சிங்கிள் பிளேயரில் அட்டாக் பண்ணுறேன். சிங்கிள் பிளேயரில் அட்டாக் பண்ணுறது ஈஸி. இப்போ நீங்கள் சும்மா ஏதாவது இப்படி இறக்கி விட்டு சிங்கிள் பிளேயரில் நீங்கள் வந்து ஏதாவது இப்படி இறக்கி விட்டு இப்படி அட்டாக் பண்ணிங்கன்னா போதும், 3 ஸ்டார் கிடச்சிடும். 3 ஸ்டார் கிடச்சது. இப்போ இந்த 3 ஸ்டார் வந்து எனக்கு கான்ட்ரிபியூட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு 3 ஸ்டார் கான்ட்ரிபியூட் ஆகிடுச்சு. கான்ட்ரிபியூட் இங்கே கொடுத்துட்டேன்னாவே உங்களுக்கு இங்கே கிளிக் ஆகிரும். ஓகே, எனக்கு இப்போ இங்கே பாருங்க, என் பேரில் வந்து 3 கான்ட்ரிபியூட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இதில் என்ன கிடச்சிருக்குங்கிறத பார்ப்போம். 1 2 3 4. ஓகே, டார்கெட் சரி. 1 2 3 4. ஓகே, இதில் காமன் தான் கைஸ். அதில் எப்பிக் கிடச்சிச்சு, இதில் காமன் தான் கிடச்சிருக்கு. 1 2 3 4. எல்லாம் காமனாக தான் இருக்குது. ஓகே, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, காமன் தான். ஓகே, வா பில்ட்ரி போய்ட்டு கிடச்சிருக்கு. இது என்னன்னு பார்ப்போம் கைஸ். 1 2 3 4 5 காமன் தான். ஓகே, நீங்கள் இது ஃபுல்லாக காமனாக தான் கிடச்சிருக்கு. மேபி அப்கமிங்கில் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக லைவில் உங்களுக்கு தான் லைவில் ஓப்பன் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வீடியோவை தான் போடுவேன். இது உங்களுக்கு காமிக்காமல் இருக்க மாட்டேன். ஸோ என்றைக்கு ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ இது சிங்கிள் பிளேயரில் அட்டாக் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து அங்கே கவுண்ட் ஆகிடுது. சரி, மல்டி பிளேயரில் அட்டாக் பண்ண இப்போ நம்ம ரேங்கடு பட்டியில் அட்டாக் பண்ணால் அங்கே கவர் ஆயிடுச்சு. இதே வந்து பார்த்திங்கன்னா மல்டி பிளேயரில் வந்து அட்டாக் பண்ணால் கவர் ஆகுமா? ஆக்சுவலி இது எதெல்லாம் அட்டாக் பண்ணால் கவர் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் அட்டாக் பண்ண முடியும், முடிஞ்ச வரைக்கும் 3 ஸ்டார் எடுக்க முடியாது 3 ஸ்டார் எடுங்க, 2 ஸ்டார் எடுக்க முடியாது 2 ஸ்டார் எடுங்க, எவ்வளோ உங்களால் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுங்க. ஓகேவா? சும்மா ஜஸ்ட்டு அட்டாக் பண்ணிட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் எடுக்க முடியுங்க, சில பேர் வந்து 1 ஸ்டார் எடுத்தால் போதும். அது உங்களை பொறுத்து இருக்குது. ஓகேவா? பாருங்க கைஸ், இது எப்படி அட்டாக் பண்ணுதுன்னு பாருங்கள். செம்மையாக அட்டாக் பண்ணதில்ல. ஐ லைக் என்னென்னா ஸ்பிக்கி பால். இந்த ஸ்பிக்கி பால் வீடியோ நான் வேணால் உங்களுக்கு வந்து இதில் போடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் எத்தனை ஸ்டார் எடுக்க முடியுமோ எடுத்துக்கங்க. அது வந்து உங்களுடைய விருப்பம், உங்களுடைய திறமையை பொறுத்தது, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வரிசையாக போட்டுக்கிட்டே இருக்கேன். அது வேணால் நீங்கள் பாருங்கள் போயிட்டு. நான் வாரில் எப்படி அட்டாக் பண்ணுறது, இதில் எப்படி நம்ம அட்டாக் பண்ணுறதுன்னு. இப்போ நான் 2 ஸ்டார் எடுத்துகிட்டேன்னா இப்போ எனக்கு வந்து ஏற்கனவே வந்து நான் 3 ஸ்டார் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த இதில் வந்து எனக்கு எத்தனை ஸ்டார் கிடைக்குதோ அத்தனை ஸ்டார் வந்து எனக்கு வந்து அங்கே வருதான் நான் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கமே. மேபி இது ஃபுல்லாக வந்து தமிழில் இருக்குது. நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் மோஸ்ட்லி ஹிந்தியில் இருக்கீங்க, இங்கிலீஷில் இருக்கீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்க பாருங்கள். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதுதான். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம அட்டாக் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை இதுவோ போடும்போது நம்ம கமெண்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு லைவில் உங்களுக்கு எல்லாமே டவுட் இருந்ததுன்னா லைவில் கேளுங்க, லைவில் நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, லிங்க் நான் கீழே போடுறேன். சரிங்களா? அந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் அட்டாக் பண்ணுங்க. இப்போ எனக்கு 3 ஸ்டார் கிடச்சிருச்சு. ஸோ 400 மைட்டியும் கிடச்சிரும். ஸோ 3 ஸ்டார் இங்கே கான்ட்ரிபியூட் 3 ஸ்டார் வந்துச்சுங்களா? ஸோ இங்கே 3 ஸ்டார் கொடுத்துறேன். ஓகேங்களா? எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதேமாரி வந்து பார்த்தா 150 300 600 1000 1500 5000. ஸோ இது ஃபுல்லாக முடித்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது போகணும் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே ஆக்டிவ் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் நம்ம கிளானுக்கு வாங்க. மொத்தம் 100 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஒரு கிளானில். ஸோ வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு கூட போங்க, வாங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய கிளானு. தமிழன் போய்ட்டு இந்தமாரி #2JLPYUVYG இதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஜாயின் பண்ணுங்கள். ஸோ என் பேருக்கு யூடியூப் சேனல், நம்ம யூடியூப் சேனலில் போடுங்க. உங்களுக்கு எல்லோரும் ப்ரொமோட் பண்ணுறேன் இமிடியேட்டாக. ஓகேவா? இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டீமாக சேர்ந்து இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாகவே முடிப்போம். கான்ட்ரிபியூட் பண்ணி கிளான் ட்ரெஸ்ஸை முடிப்போம். எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு போகிறோமோ முடிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸையும் இங்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க, டக்குன்னு வந்துட்டு போய் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போவோம் அந்தமாரிலாம் வேண்டாம். வாங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த எல்லாமே உங்களுடைய செஸ்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப்பு,
அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபு அந்த பெல் பட்டனை அழுத்தி விட்டுக்குங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் யாரெல்லாம் சிஓசி விளையாடுறாங்களோ ஷேர் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம கம்யூனிட்டியில் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களோட குரூப் லிங்க் வாட்ஸ்அப்லேயும் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் ஈஸியாக ஜாயின் பண்ணுறதுக்காக. ஓகே கைஸ், பை பை. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னு. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லி சேலஞ்ச் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சேலஞ்ச் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டார் எடுத்திங்கன்னா அதில் வந்து கான்ட்ரிபியூட் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 3 ஸ்டார் எடுக்க பிளான் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ என்னோடதுல நான் அட்டாக் பண்ணுறேன். பட் ஆனால் இந்தமாதிரி ஃப்ரெண்ட்லி இதை அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா கூட 3 ஸ்டார் எடுத்திங்கன்னா கிடைக்காது. ஓகேவா? இப்போ இது சும்மா நான் இப்போதைக்கு அட்டாக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்தமாரி வந்து இதில் நீங்கள் ஃப்ரெண்ட்லி சேலஞ்சில் போய் நீங்கள் அட்டாக் பண்ணி 5% 10% இல்லாட்டி ஒரு ஸ்டார் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இங்கே வந்து உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஸோ இதுலேயும் நீங்கள் ஃப்ரெண்ட்லி இதில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதில் கான்ட்ரிபியூட் ஆகாது. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். பட் இங்கே நான் எடுக்கல. பட் ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் ஆகாது. ஸோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான். எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ மைட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல அந்த 2 பேருக்கு வேலை கொடுத்து நான் மைட்டியை யூஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு நிமிஷம். இதுமாரி மைட்டி அதுமாதிரி சின்ன இதெல்லாம் கொடுக்கும். மைட்டிலாம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா வந்து உடனே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே வந்து பிஸியாக இருக்காங்களான்னு பார்த்துங்க. ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா எல்லா பில்டருமே வந்து 2x1 வேலை செய்வாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 2 பேர் வெளில இருக்காங்கன்னா, ஸோ நான் ஒரு இது கொடுத்துட்டு 2 இதை கொடுத்துட்டு நான் மைட்டிக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன்னா 2 இப்போ ஃபாஸ்ட்டாக வரும். எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக ஃப்ரீயாக வந்து 7th பில்டராக இவனும் இருக்கான். ஜெம்மு கொடுத்து நீங்கள் வேலை செஞ்சால் செய்யலாம். பட் எனிஹவ் நான் ஜெம்மு வரும்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் கடைசியில் சொல்கிறது தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஈவென்ட் டீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜிக் மிரர் இது ஸ்பிக்கிபால் இருக்கும். ஸ்பிக்கிபால் என்கிட்ட இருக்கிறதுனால இங்கே காட்டாது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ டார்க் கிரவுண்டு 11 ஸ்பிக்கிபால் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதோடய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கும். ஸோ மேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்பிக்கிபால் இதில் வாங்கிங்க. ஸோ இதெல்லாம் எது இருக்குது எல்லாமே இருக்குன்னா புக் ஆஃப் ஹீரோ யூஸ் பண்ணி இந்த பில்டர் பேஸில் இருக்கிற ஹீரோஸை 4 அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 6th பில்டர் அப்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வேஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரோஸ்ட்டு ஃப்ளாகை வாங்கிட்டு போய் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு பிக் ஆஃப் ஹீரோ கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிங்க ப்ராப்பராக. ஓகேவா? ஸோ இதுலேயும் 750 கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்டு ஒரு புக் ஆஃப் ஹீரோவும் வாங்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ இது பேசிக் திங்ஸ் தான். ஸோ மெயின் திங்ஸ் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேங்கடு பேட்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கு, அப்புறம் வந்து சிங்கிள் பிளேயர். ஸோ இதில் எங்கே அட்டாக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இதில் கான்ட்ரிபியூட் ஆகிடும். கான்ட்ரிபியூட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒவ்வொரு இதாக நம்ம செஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம கிளானுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் வந்தால் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய எண்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை கைஸ்.